ஷே பார்வதி அம்மா, நீதிமான் கணக்கு பூமியில் இறங்கி நீதிக்குள்ளே கணக்கு போடுதார். அநியாயப்பட்டு வச்சுருக்கான் அம்புட்டம். எல்லா மாநிலத்திலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேப்பரை அச்சடித்த பேப்பரை ஒன்றிய அரசு, மாநில அரசு, மத்திய அரசுங்கிற கணக்கில் அடித்து பூமி அழிங்கடான்னு பேப்பர்களை 2000 ரூபா விட்டான், பாழாக்கிட்டான். 1000 ரூபா விட்டான், பாழாக்கிட்டான். இப்போ 500 ரூபா விட்டுக்கிட்டு இருக்கான். 500 ரூபா விட எல்லா விவசாயத்தில் பூரா மில்லு, தொழிற்சாலை அத்தனையும் கம்பெனி பூரா போட்டுக்கிட்டு இருக்கான். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு கணக்கு போட்டார். ஒழுங்காக கணக்குகளை முடிக்கப்பார். இல்லையா ஒவ்வொரு நாடாக கீழே இறக்கிடுவார். ஒவ்வொரு மாநிலத்தை இறக்கி விட்டுட்டே வருவார். இப்போ கூடிய சீக்கிரம் இறக்குவார். இப்போ தானே மழை இறக்குறாரு. அவர் ஒவ்வொரு முடியை தூக்கி எறிதார். புரியுதா? புரிஞ்சு நடங்கடா, புரிஞ்சு நடங்க. மானிட பயலா, ஆணும் பெண்ணும் பூரா பாரு, மண்டையை பாரு, சொறி மண்டை மாதிரி வச்சுருக்கான். தமிழ்நாட்டில் எல்லாம் அவ்வளோ பெரிய சொறி மண்டை மாதிரி வச்சுருக்கான். விவசாயத்தில் போய் கம்பெனியை போட்டு வச்சுருக்கான். பார்த்தியா பார்க்கலையா? நிர்வாகமாக இந்த நிர்வாகத்தை பிடிக்காரு. என்றைக்கினாலும் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணுக்கும் தெரியும். கடவுள் என்றைக்கினாலும் கேள்வி வைப்பார். இது என்றைக்கு நம்ம பதில் சொல்ல, இது என்ன பதில் சொல்லுங்கிற கேள்வி நீங்கள் எடுத்தீங்களா? எடுக்கலை. இப்போ அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிற இப்போ இந்த பேய்களை பூரா அரசியல்வாதியை தூக்கி போட்டே மிதிக்கணும் அப்படின்ட்டார். புரியுதா? அதுக்கு தான் இந்த ஒத்த தண்டனை, 3 சட்டம் 1 தண்டனை போட்டார் ஒரு பாயிண்டில். என்ன காரணம் பார், தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் கோடி வாங்கி பேப்பரை விவசாயத்தை அழிக்கிறது கொடுத்துருக்கான். மிச்சம் மீதி பூரா அடித்து வச்சுருக்கான். ஒவ்வொரு எம்எல்ஏ அடித்து வச்சுருக்கான், எம்பி பூரா பல லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கான். முதலமைச்சர் அதுக்கு மேலே பூரா தமிழ்நாட்டில் அனைத்தும் பூரா நாசம் பண்ணி உட்காந்து கூவ மாதிரி உட்காந்துருக்கான். எப்படியே அப்போ தண்டனைக்குள்ள கணக்கு இதான் நீதிமன்ற கோர்ட்டு. கைலாசம் தான் கோர்ட்டு. நீதிமன்ற கோர்ட்டு கைலாசம் தான். கைலாசத்துலேருந்து இராணுவ வானரப்படை வச்சு எடுக்கலை, அப்படியே சூடு போட்டு இறக்குவார். அதுக்கு ஊடால் இப்போ மழை, காற்று, புயல், நிலநடுக்கத்தில் எல்லாம் அதுவும் சாய்ப்பார். புரியுதா? எல்லாம் அதுவும் சாய்ப்பார். மிச்சம் மீதி கிடந்து எல்லாம் ஆதார கார்டில் கூவ மாதிரி இருப்பானா, அவனெல்லாம் நடு ரோட்டில் விட்டு அப்படியே கம்பி பழுக்க வச்சு இழுத்து தான் கொண்டு வருவார். விடமாட்டார். எப்படி கணக்கு இவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார், இன்னும் கணக்கு கேட்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தால் இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். மானிட பிறவி கேட்கணும். கடவுளே தப்பு செஞ்சுருக்காங்க, இதுக்கு என்ன பிரார்த்தனை, இதுக்கு என்ன கணக்கு கொடுங்க, அதுபடியே தண்டனை கொடுப்போம், பிடிப்போம் அப்படிங்கிற அந்த வழி வரல. இன்னும் உட்காந்து இன்னும் விளையாடணும் நீங்கள் நினைக்கிய விளையாடு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இன்னொருக்கா நீதிமன்றத்தில் பயங்கரமான சிக்கல் வரும், அடிதடி வரும், எல்லாமே வரும். வராதில்ல, வந்து தான் முற்றுப்புள்ளி எடுப்பார். கடவுளில் நீதிமான் உட்காந்துருக்கார், ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு எழுதார். புரியலையாப்பா? பார்க்கல, என்ன பார்க்காம இருங்க. இப்போ ஆட்டி விடுவார். இப்போ பயங்கரமாக ஆட்டுவார். முக்கால் சத்தியம். ராமேஸ்வரம் சொல்லி முடிச்சிடுவார். ராமேஸ்வரம் ஆலயம் கூட இருக்கோ இல்லையா, அது அவருக்கு தான் தெரியும். ராமேஸ்வரம் கணக்கை முடிச்சிட்டாரு. முக்கால் சத்தியம். ராமேஸ்வரம் எப்படி இறக்க போகிறாரோ, அடுத்து சங்கரங்கோயிலை பிடிப்பார். பாவத்தை செஞ்சு பாவத்தை கோயிலை கட்டி வச்சுருக்கான். புரியுதா? எல்லாமே பாவத்தை செஞ்சு பாவத்தை கோயிலை கட்டின கோயில் நிற்காது. எல்லாமே ஒன்று ஒன்றா அழித்து இறக்கிடுவார் கீழே. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கப்பா, புரிஞ்சுக்கோ. உட்காந்துருக்காரு, பயம் இல்லாமல் என்ன நடத்தணும்னு நினைக்காதீங்க. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.